நம்ம வகுப்ப தொடங்கிடலாம். நேற்றைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, எழுத்ததிகாரம் குறித்த பொது செய்திகள பார்த்தோம். அந்த வகையில எழுத்ததிகாரம் குறித்து மொத்தம் 8 நூல்கள், இலக்கண நூல்கள் பேசுது அப்டின்னு நம்ம பார்த்தோம். அதுல தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தை 3 வகைகளாகவும், நன்னூலும் ஆ நன்னூல் 12 வகையா பேசுது. ஆனால் உரையாசிரியர்கள் 10 வகையா பேசுறதா குறிப்பிடுறாங்க. குறிப்பாக மயிலைநாதனுடைய உரைய நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய இலக்கண விளக்கம் அப்படியே நன்னூலை பின்பற்றியதா இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆ நேமிநாதமும், வீர சோழியமும் இலக்கணத்த எழுத்திலக்கணத்த ரொம்ப ஒரே இயலாக கொண்டு போறத நம்ம பார்த்திருந்தோம். இதுல இன்னொரு முக்கியமான செய்தியும் நம்ம பார்த்தோம் அதுல. என்ன அந்த திறனாய்வு செய்தி அப்படின்னா, சிவஞான முனிவர் சொல்லதிகாரம் போல எழுத்ததிகாரம் அம் முக்கியம் இல்லாதது அப்படிங்கிறத ச முக்கியம் இல்ல. அதனால தான் சேனாவரையர் எழுத்ததிகாரத்துக்கு உரை எழுதல. அப்படின்ற ஒரு செய்தியை எடுத்து காமிச்சிருப்பார். ஏன்னா, சேனாவரையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லதிகாரத்துக்கு தான் இருக்கு. எழுத்ததிகாரத்துக்கு அவர் எழுதல. அதற்கான காரணத்தை சிவஞான முனிவர் முன் வச்சத நம்ம பார்த்தோம். அது ஒரு திறனாய்வு கருத்து. அதுக்கப்புறம் இந்த சகரக்கிழவி மொழி முதல் வாரா அப்படிங்கிற ஒரு நூற்பாவிற்கான திறனாய்வு கருத்த நம்ம பார்த்தோம். அது இப்ப திரையிலயும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அவை என்னும் ஒன்றலங்கடையே என்கின்ற பாட வேறுபாட்டினை பொதுவா நம்ம இத படிச்சிருப்போம். ஆனால் இந்த பாட வேறுபாட்டினை எடுத்து காட்டியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஆனால் அவர் சான்று காட்டல அப்படிங்கிறத பழனியப்பன் ஐயா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் அந்த நூலினுடைய பல்கலைக்கழக வெளியீட்டுல குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை பெருமாள் முருகன் ஐயா அவர்களும் தன்னுடைய ஆய்வு கட்டுரை ஒண்ணுல பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, பாவாணர் உள்ளிட்ட பெரிய ஆளுமைகள் மொழியின் மீது உள்ள பற்றினால இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இறுதியா ஒரு வரி அவர் குடுத்திருப்பார். இந்த மாதிரியான தரவுகள் அற்ற ஒரு செய்தி அப்படிங்கிறது அந்த ஆளுமையினுடைய அனைத்து உதாரணங்களையும் அல்லது அனைத்து உறுதி கூற்றுகளையும் கேள்விக்குறியாக்கும் அப்படின்னு ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருப்பார். சரி, இந்த செய்தியோட இன்னைக்கு நாம மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நிறுத்தணும். இப்ப மொழி முதல் எழுத்துகள், மொழி இறுதி எழுத்துகள் இப்படிங்கிற 2 கான்செப்ட் 2 பகுதியா அவருடைய தொல்காப்பியர் எழுத்திலக்கண கோட்பாட்ட கொண்டு போறாரு. அந்த வகையில நேத்து நம்ம மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நான் ஒரு சிறிய அட்டவணை மூலமா நான் உங்களுக்கு மாலை நான் அத அனுப்புறேன். நான் ஒரு அட்டவணையா அத தயார் பண்ணி வச்சிருக்கேன். அதன் மூலமா நான் அனுப்புறேன். ககரம் அனைத்து உயிர்களோடவும் கூடி, அதாவது இக்குல பார்த்தீங்கன்னா, அனைத்து உயிர்களும் மொழிக்கு முதல்ல வரும். இந்த மாரி எந்தெந்த எழுத்துகள் வரும் அப்படின்னா, க, ட, ந, ப, ம 5 எழுத்துகள் 12 உயிர்களோடும் கூடி மொழிக்கு முதல்ல வரும். அடுத்தது சகரம் 9 எழுத்துக்களோட வரும். அதுதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். என்னன்னது? ஐ, அ, ஐ, ஔ இந்த 3 எழுத்துக்களோட வராது. அதனால 12ல 3 கழிச்சுக்கோங்க. 9. அடுத்தது ஞ. ஞ 3 எழுத்துக்களோட வரும். எதோட வரும்? ஆகாரம், ஐகாரம், ஔகாரம். இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு எழுத்தையும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை அட்டவணைப்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப எளிமை. மீதி இருக்கக்கூடியது இன்னொரு 2 எழுத்துக்கள் தான். என்னது? யகரம். யகரம் ஆகாரத்தோடு கூடி மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். அதாவது யானை, யாமம் இந்த மாதிரி. வேற எழுத்துக்களோட எது கூடவும் கூடி மொழிக்கு முதல்ல வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வகரம். வகரம் 8 எழுத்துக்களோட வரும். இப்ப இந்த அட்டவணை போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிரும். பிழைகள் வர வாய்ப்பே இல்ல. தொல்காப்பியரினுடைய எழுத்தியல் கோட்பாட்டின்படி மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துகள் அப்படின்னு போட்டு இந்த அட்டவணையை வச்சுக்கணும். கையோட நன்னூலை நம்ம முடிச்ச பின்னாடி நன்னூலினுடைய மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கான அட்டவணையும் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணோம்னா போட்டுருவோம் நம்ம.
2த்தையும் போட்டுட்டா, வினா எந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால டான் டான் பதிலளிக்க முடியும். ஆம், இந்த அட்டவணைய வந்து இன்று மாலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப எளிமை. வாய்ப்பு இருந்ததுன்னா, வகுப்பில் உள்ள மாணவர்களே இந்த இத வந்து பண்ணலாம். சரி. அடுத்தது மொழி இறுதி எழுத்துகள். உயிரெழுத்துகள்ல ஔகாரம் எஞ்சிய 11ம் மொழிக்கு இறுதியில வரும். ஔகாரம் எஞ்சிய 11ம் அப்டின்னா, அ ஔ இல்லாமல் மீதி இருக்கிறதெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும் அப்டின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நெட்டெழுத்துகள்ல ஔ எஞ்சிய 6ம் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்டின்னு சொல்றாங்க. அ இதுக்கு என்ன பொருள் அப்டின்னா, நம்ம ஆ, ஏ, ஈ, அ ஐ, ஓ இந்த மாதிரி 6 எழுத்துகளும் மொழிக்கு இறுதியில ஏன்னா அது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி இல்லையா? அதனால அது மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆம், இந்த ஔகாரத்துல வேற என்ன மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவ், வவ் இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஔகாரத்தை இறுதியா உடையது. இதனால இது வந்து மெய்களோடு இணைந்ததுனால இது வருதே தவிர, தனியாக ஔகாரம் மொழிக்கு இறுதியில வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. அ வேறு இடங்கள்ல குற்றெழுத்துகள் மொழிக்கு இறுதியில வருமா? இப்ப நெட்டெழுத்துகள் பார்த்துட்டோம். ஔகாரம் மட்டும் வராதுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது குற்றெழுத்துகளுக்கு வந்திருக்கோம். இந்த குற்றெழுத்துக்கள் மட்டும் மொழிக்கு இறுதியில வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றெழுத்துக்கள் மட்டும் மொழிக்கு இறுதியில் வரும். எப்ப வரும்? இப்போ நம்ம ஒரு அளபடை எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. அளபடைக்கு இறுதியில அந்த சொல்லினுடைய குறில் எழுத்துக்கள நம்ம என்ன செய்வோம்? ஆம், இணைத்து எழுதுவோம் இல்லையா? இப்ப வந்து ஆ அப்படிங்கிறது அளபெடுத்திருக்கு அப்படின்னா, நம்ம அடையாளத்துக்கு என்ன செய்வோம்? அகரத்தை எழுதுவோம். ஈ அளபெடுத்ததுன்னா, இகரத்தை எழுதுவோம். இப்படி குற்றெழுத்துக்கள் அளபெடையின் போது மொழிக்கு இறுதியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம 2 விஷயம் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வருமா? வரும். எதெல்லாம் வரும்? நெட்டெழுத்துகள் வரும். நெட்டெழுத்துக்கள்ல எத்தன வரும்? 7 நெட்டெழுத்துகள், 6 நெட்டெழுத்துகள் வரும். ஔகாரம் வராது. இது வந்து நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது தொல்காப்பியனுடைய எழுத்ததிகார கோட்பாடுகள். அடுத்தது, ஔகாரம் வேற எந்த இடத்துலலாம் வரும்? 2 இடத்துல வரும். ஒண்ணு கவ், இன்னொன்னு வவ். இது 2ம் ஓரெழுத்து ஒரு மொழி. அதனால இறுதியில வரும். ஃபைன். அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது குற்றெழுத்துகளுக்கு வரார். குற்றெழுத்துல எங்கெல்லாம் வரும்? அளபடை வரும் பொழுது, ஒரு நெட்டெழுத்துக்கள் எல்லாம் அளபெடுத்து நிற்கும் பொழுது குற்றெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வருமே தவிர, வேற எங்கேயும் வராது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அடுத்தது ஆம், இந்த ஆம், இந்த செய்திக்கு அடுத்ததா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க. எல்லா எழுத்துகளும் எழுத்துகளின் பெயர்களை கூறும் பொழுது மொழிக்கு முதலில் வரும். ஆம், ஔகாரம் தவிர்த்த 12 உயிர்களும் மொழிக்கு இறுதியாகும். எடுத்துக்காட்டு அந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லிட்டோம். அடுத்தது ஏ அப்படின்னு சொல்லப்படுற உயிர் தானே ஈறாக வரும் பொழுது, உயிர்மெய்யாக நிற்கும் பொழுதும் ஈறாக மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி. அடுத்தது இன்னொரு செய்தி சொல்றாரு பாருங்க. அம் நோ அதாவது குறில் நோ அப்படின்னா, அதுவும் ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த நொகரத்தில் ஓ இறுதியா வருது. அது தவிர்த்து வேறு எங்கும் ஒகரம் ஈறாகாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உ, ஊ இந்த 2ம் ந, வா இத தவிர்த்து வேற எங்கேயும் ஈறாகாது. அடுத்தது உச்சகாரம் இரு மொழிக்கு உரித்தே. அதாவது இந்த நூற்பா வந்து கேட்கறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் அதாவது அந்த செய்தி நல்லா இருக்கு பாருங்க. உச்சகாரம் இருமொழிக்கு உரித்தே அப்படின்னே அவர் எழுதியிருப்பார். அது என்ன உச்சகாரம் இருமொழிக்கு உரித்து அப்படின்னு கேட்டா, அதாவது உச்சகாரம் நகர ஞ சிவனும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உ, சு, மு, சு உச்சகாரம் அப்படிங்கிறது சுகரத்தை குறிக்கும் இங்க. அதாவது ச, உவோடு இணைந்து சுவா மாறும். அந்த சு ஒரு நம்ம தமிழ் மொழியில 2 இடங்கள்ல மட்டும் தான் வரும். ஒண்ணு உசு, இன்னொன்னு முசு. இப்போ இன்னொரு செய்தியையும் ஒரு கூடவே கூடவே குறிப்பிடுறார். என்ன சொல்றாருன்னா, பசுன்னு இன்னைக்கு ஒரு சொல் இருக்கு.
தூள முடியிற சொல். அந்த சொல் வந்து வடமொழி சொல் அப்படின்றத அவர் வந்து குறிப்பிடுறார். சரி. இப்ப மீதி இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே தன்னைத்தானே குறிப்பிடும் பொழுது மொழிக்கு ஈறாகும் அப்படின்னு சொல்றார். இப்போ மொழி இறுதி எழுத்துகள்ல சொல்லினுடைய உயிரெழுத்துகள் எங்கெல்லாம் வரும், குற்றெழுத்துகள், நெட்டெழுத்துகள் 2 பிரிவா பிரிச்சு எங்கெல்லாம் வரும், அது இல்லாம மெய்யெழுத்துகள் எவையெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும் அப்படிங்கிறத இவரு தெளிவா எடுத்து காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மெய்யெழுத்துகளுக்கு இப்ப எடுத்துட்டு வரார் பாருங்க. நகரம் 2 எழுத்துக்களோடு மட்டும் மொழிக்கு இறுதியாக வரும். ஞ, ந, அதாவது தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், ம, ய, ர, ல, வ, ழ, ல. இந்த 11 எழுத்துக்கள். நம்ம இப்படி இத மனசுல வச்சுக்கலாம். ஞனன, நமன, எரல, வழல. நம்ம ங இருக்கு இல்லையா மெல்லினத்துல, அதை விட்டுடுங்க. மீதி இருக்கிற 11 எழுத்துகளும் மொழிக்கு இறுதியாக வரும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும். என்ன கிளாரிஃபைனா, உயிரெழுத்துகள்ல எவையெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும் நம்ம பேசியாச்சு. அது ஃபுல் கிளியர். அடுத்தது மெய்யெழுத்துகளுக்கு நம்ம வரோம். அந்த மெய்யெழுத்துகளில் எவையெல்லாம் மொழிக்கு இறுதியில வரும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கிறோம். 11 எழுத்துகள் வரும். எது 11 எழுத்துக்கள்? எளிமையா நினைவுல வச்சுக்கிறதுக்காக மெல்லினமும் இடையினமும். மெல்லினத்துல எது வராது? ங வராது. மத்த எல்லாமே வரும். ஃபைன். இப்ப எப்பவுமே தொல்காப்பியரோட ஸ்டைல் என்ன? அவருக்குன்னு ஒரு தனி நடை அவர் வச்சிருப்பார். என்ன பண்ணுவார்னா, காமனா ஒரு விதியை குடுத்துட்டாரு இங்க. மெய்யெழுத்துகள்ல 11 எழுத்துகள் வரும்னு குடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணுவாரு? 11 எழுத்துக்கள்ல எவையெல்லாம் சிறப்பா வரும்னு சொல்லுவார். இப்ப நான் வந்து கூடவும் சேர்ந்து மொழிக்கு இறுதியில வருமா? வராது. 2 எழுத்துகள் நகரம் 2 எழுத்துக்களோடு மட்டும் இறுதியா வரும். எந்தெந்த எழுத்து? பொருள், வெரின். அதே மாதிரி பூ அப்படிங்கிற எழுத்தை போல இன்னும் ஒரே ஒரு எழுத்து ஞாவும் ஒரு மொழிக்கு மட்டும்தான் ஈரா மாறும். எந்த எழுத்து? உறிஞ்ச் அப்படிங்கிற எழுத்துல மட்டும்தான் ஞகரம் மொழிக்கு இறுதியாக வரும். சரி, வகரம் எந்தெந்த எழுத்துக்கள்ல வரும்? 4 மொழிகள்ல வரும்னு சொல்றாரு. அவ், இவ், உ, தெவ். சரி, அக்ரிணை பெயர்கள் அதுக்கு அடுத்ததா இன் இறுதியாக உள்ள பெயர்கள் 9 அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதுவும் ஸ்பெஷலா எடுத்து சொல்றாரு. எகின், பெகின், விழன், பயின், குயின், அழன், புழன், கடான், வயான். அடுத்தது என்ன சொல்றாரு? இவை மகரத்தோடு மயங்கி வராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப எடுத்துக்காட்டின சொற்கள் இல்லாமல் மீதம் இருக்கிற சொற்கள் பல இடங்கள்ல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மொழிக்கு இறுதியா வரும். இப்ப நீங்களே இத திங்க் பண்ணி பாருங்க. இஞ்சு இன்னைக்கும் ஞா வந்து மொழிக்கு இறுதியாக வருவது அரிது. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு? எந்தெந்த இடத்துல வரும், அதாவது உறிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதை நம்ம ஒதுக்கிட்டோம். அடுத்தது இன் பல இடங்கள்ல வரும். கண், பெண் சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது ரன்னகரம் பல இடங்கள்ல வரும். சென்றான், நின்றான், வந்தான். அதை வந்து நம்மளால வரையறைக்கு கொண்டே வர முடியாது. அதனால அவர் அதுக்கு விதியே எழுதல. அடுத்தது இம். அதுவும் அதே மாதிரிதான். இம்ல முடியக்கூடிய சொற்கள் எண்ணற்றன. ஆனா இந்துல முடியக்கூடிய சொற்கள் குறைவு. அதுக்கு லிஸ்ட் அவுட் கொடுத்துட்டாரு. என்னென்ன கொடுத்திருக்காரு? பொருந்த், வெறிந்து. அடுத்தது எகரத்துல முடியக்கூடிய சொற்களுக்கு லிஸ்டே கொடுக்க முடியாது. அதனால அவர் கொடுக்கவே இல்லை. அடுத்தது இர்ரும் அதே மாதிரிதான். ஆனால் இவ்வுல வரக்கூடிய சொற்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அவரு பண்ணிட்டார். அடுத்தது லகரத்தில், அதாவது பொது லகரம், அதுல இருக்கக்கூடிய பொருள்களை வந்து மன்னிக்கணும், சொற்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியாது. அதனால அவர் பண்ணல. அடுத்தது ழ சிறப்பு லகரம், அதுலயும் இருக்கக்கூடிய இழுல முடியக்கூடிய சொற்களை லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட், ஒரு தொல்காப்பியர் விதி சமைத்தல் அவர் எப்படி அமைக்கிறாரு அப்படிங்கறதுல நம்ம ஒரு தெளிவுக்கு வந்திருப்போம். முதல்ல ஒரு பொது விதியை சொல்றாரு, அப்படியே அதுக்கு சிறப்பு விதிகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இதோட நம்ம வந்து
தொல்காப்பியரினுடைய மொழி இறுதி எழுத்துகளுக்கான விதிகளை முழுமையா தெளிவா பார்த்துட்டோம்னு நம்புறேன். இப்போ இந்த செய்தியை நம்ம மனசுக்குள்ள கொண்டு போனோம்னா, நம்ம வகுப்பு முடிஞ்ச உடனே ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா, நீங்களே உட்கார்ந்து முதல்ல எல்லா எழுத்துக்களையும் எழுதணும். ஞா, நா, குரில் நா, மா, நா எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறம் அதுல என்னென்ன ஸ்பெஷலா வருது? ஒரு ஹைஃபன், அதுக்கு நேரா இப்ப நான் உங்களுக்கு வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்கிறத நீங்க அப்படியே ஒரு சின்ன அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. நாவுக்கு பக்கத்துல எது வரும், வாவுக்கு பக்கத்துல எது வரும், இஞ்சிக்கு பக்கத்துல எது வரும் அப்படின்னு நம்ம எளிமையா கொடுத்துடலாம். ஃபைன். இப்ப நம்ம பிறப்பியலுக்கு வரோம். பிறப்பியல் மிக 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 முக்கியமான ஒரு பகுதி. நீங்க எந்த வினாத்தாளை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பிஜிடிஆர்பி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த போட்டித் தேர்வுகளாகட்டும், பிறப்பியலில் இருந்து நம்ம கல்லூரி தேர்வுகளுக்கே கூட நான் சொல்றேன், பிறப்பியலில் இருந்து வினாக்கள் வராம இருக்கவே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிறப்பியல் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. இந்த பிறப்பியல் இன்றும் மொழியியலோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு பகுதியா இருக்கு. நம்ம பேச்சுறுப்புகள், ஒலி உறுப்புகள், எழுத்துகள் தோன்றக்கூடிய இடங்கள், இதையெல்லாம் ஒவ்வொரு வினாவிலையும் கேட்பாங்க. அத தொல்காப்பியர் மிக முக்கியமா எடுத்து சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த பிறப்பியலை முக்கியமான ஒரு பகுதியா நம்ம நினைக்கிறோம். இந்த பிறப்பியலுக்கும் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஒரு எழுத்தா நம்ம எழுதிக்கணும். அதுக்கு எந்த இடத்தில் இந்த காற்று தோன்றுது அல்லது எந்த இடத்தில் அந்த காற்று தோன்றக்கூடிய இடம் ஒண்ணு, அடுத்தது எந்த இடத்தில் இது பிறக்குது, தலையா, கழுத்தா, மார்பா. அதாவது மிடரு அப்படின்னு சொல்லுவாரு, மார்பு அப்படின்னு சொல்லுவாரு, உந்தி அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதெல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு முறை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். மீண்டும் அதை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு 2 முறை வாசிச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க இலக்கணத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. இலக்கணம் அப்படிங்கிறது உண்மையாலுமே இனிக்கும். எப்போ இனிக்கும் அப்படின்னா, ஒரு 10 நிமிடம் அதுக்காக நேரம் செலவு பண்ணணும். பண்ணி உட்கார்ந்து அட்டவணைப்படுத்திட்டோம். இலக்கணம் ஒரு கணிதம் போல எப்படி கொடுத்தாலும் நம்மளால அதை எழுத முடியும். சரி, எழுத்துகளினுடைய பிறப்புக்கு எது மூல காரணமா அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முயற்சியால் எழுகின்ற காற்று. இந்த காற்று உந்தி முதலாக நம்ம வயிற்றில் இருந்து அப்படியே தோன்றி சில உறுப்புகளின் வழியாக, எந்தெந்த உறுப்புகள்? பல், இதழ், நாக்கு, மூக்கு, அன்னம். இந்த 5 உறுப்புகளின் வழியாக வெளியில வருது. இப்படி வரக்கூடிய காற்று ஒலியை தோற்றுவிக்குது அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு. என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. முதல்ல எந்த இடத்தில் தோன்றுகிறது, அடுத்தது எந்த உறுப்பில் தோன்றுகிறது, இப்படி பிரிச்சு குறிப்பிடுறார். எந்த இடத்துல தோணுது? தலை, மிடரு, நெஞ்சு. அடுத்தது காற்று நிலை பெற்று எழுவதற்குரிய இடமாக பல், இதழ், நா, மூக்கு, அன்னம். இந்த 5 உறுப்புகளும் இந்த இடங்களில் தோன்றி எழுத்தொலிகளாக நமக்கு வருது அப்படின்னு சொல்றோம். இந்த 2த்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப பிறப்பியல்ல நம்ம பேசிக்கா எது உறுப்பு, எது இடம் சொல்லி முடிச்சிட்டார். இப்ப அடுத்தது என்ன வராரு? ஆஸ் யூஷுவல் உயிரெழுத்துகளுக்கு வருவார். உயிரெழுத்துகள் எப்படி எல்லாம் பிறக்குது? இப்போ இந்த உயிரெழுத்துகளின் பிறப்பின நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? இடம், முயற்சின்னு 2 வகையா நம்ம பிரிச்சுக்கணும். என்ன சொல்றாரு? பன்னீர் உயிரும் தன் நிலை திரியாமல், மன்னிக்கணும், தன்னிலை திரியா மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும். அப்போ உயிரெழுத்துகள் எல்லாம் எங்க பிறக்கும்னு சொல்றாரு? மிடற்றில் பிறந்த அப்படின்னு சொல்றாரு. அந்த கழுத்தில் தோன்றி நிலை பெற்று எழுகின்ற காற்றால் இவை தோன்றும். அப்போ தொல்காப்பிய இலக்கண வரையறைப்படி உயிரெழுத்துகள் எல்லாம் மிடற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்தது
உயிரெழுத்துகளுக்கு என்ன முயற்சி ஆரம்பிக்கிறார்? என்ன முயற்சி? அ, ஆ 2ம் நம்ம இதெல்லாம் நீங்க சொல்லி பார்த்தாலே தானா வந்துரும். வாயை திறத்தலால பிறக்கும். ஈ, ஈ இது 2ம் வாயையும் திறக்கணும். அடுத்தது அந்த அம் அ 5 எழுத்துகளும் என்ன செய்யணும்னா, அகர ஆகாரங்களைப் போல மிடற்ற இடமாக கொண்டு, வாயை திறப்பதோடு மட்டுமில்லாமல், பல்லினது அன்பல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முதல் நாவினுடைய விளிம்பு வரைக்கும் சென்று அ உரள்வதால் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இ, ஈ, எ, ஏ நம்ம அத சொல்லி பார்க்கும் பொழுது தெரியும். அந்த அன்பல் அன்பல் அப்படின்னா, பல்லின் அணிய இடம், நெருக்கமான இடத்தை நம்ம நாக்கு போய் தொடுது. அப்படி தொடும் பொழுது, முதல் நாக்கு தொடும் பொழுது, அந்த தொடும் பொழுதுன்றத விட சொல்லும் பொழுதே நம்ம உரள்வதால் அப்படிங்கிற வார்த்தைய வச்சுக்கணும். ஏன்னா, அந்த வார்த்தை தான் வினாவா கேட்பாங்க. முதல் நாவின் விளிம்பு உரள்வதால் பிறக்கும் உயிரெழுத்துகள் எவை? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, டக்குன்னு நம்ம இ, ஈ, எ, ஏ, ஐ அப்படின்னு சொல்லிடலாம். அங்காத்தல் அ, ஆ. அது அங்காத்தல் மட்டும் உடையது அ, ஆ. அது எல்லாரும் சொல்லிடுவோம். அங்காத்தல் பிளஸ் இந்த அன்பல் உரள்தல் இந்த 2ம் இணைந்தால் அடுத்த சொற்கள் வந்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப எளிமை. உ, ஊ, ஒ, ஓ, ஔ இந்த 5ம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த மிடற்றில் எழுந்த அந்த காற்று 2 இதழ்களை குவிக்கும் பொழுது பிறந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இத நம்ம இன்னொரு என்ன பேர்ல சொல்லுவோம்? இதழ் குவி உயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த உயிரெழுத்துகளினுடைய மூச்சு மன்னிக்கணும். முயற்சிய 3 வகையா இவரு குறிப்பிடுறாருன்னு நம்ம உணரலாமா? 1 வாயை திறக்கணும். அத நம்ம என்ன வார்த்தையில சொல்லிக்கலாம் அப்படின்னா, அங்காத்தல் அப்படின்னு சொல்லிக்கலாம். வாயை அங்காத்தல். 2வது வாயை அங்காத்தலோடு பல்லினது அணிய இடத்தினை முதல் நாவினுடைய விளிம்பு உரள்தல். இத எப்படி சொல்லலாம்? வாயை அங்காத்தல் பிளஸ் நா விளிம்பு அன்பல்லை உரள்தல். இது 2வது முயற்சி. இதனால என்னென்ன பிறக்குது? இ, ஈ, எ, ஏ, ஐ பிறக்குது. அடுத்தது மேல் கீழ் இதழ்கள் குவியும். இதனால 5 பிறக்குது. அப்போ டோட்டலா 12 உயிர்களும் கழுத்தில் பிறக்குது. 3 முயற்சிகளில் நமக்கு எழுத்துகளாக வெளியில வருது. இப்ப இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது போலாம். மெய் எழுத்துகள். மெய் எழுத்துகளையும் நம்ம சேம் என்ன சொல்லலாம்? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு சொல்லலாம். எப்படி? மெய்யெழுத்து மன்னிக்கணும். மெல்லெழுத்தெல்லாம் பிறப்பியல் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையினவாயினும் மூக்கின் வலியிசை யாப்புறத் தோன்றும். இப்ப இந்த இடத்துல ஒரு செய்தியை நம்ம நுண்மையா உணரணும். என்ன அப்படின்னா, மெல்லின எழுத்துகளுக்கு இடம் மூக்கு அப்படின்றத அவர் குறிப்பிடுறார். என்ன சொல்றாருன்னா, இந்த மெய்யெழுத்துகள் 6ம் மூக்கின் கண் நிலை பெற்று தோன்றக்கூடிய காற்றினால் உரைக்கப்படுதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே. அடுத்தது யாப்புற அப்படின்னு சொன்னதுனால இடையெழுத்திற்கு மிடற்று வழி. மிடற்று வழி அப்படின்னா கழுத்தின் வழியாக எழக்கூடிய காற்றினால இடையெழுத்துகள் தோன்றும். அதே மாதிரி வல்லெழுத்துகளுக்கு தலை வலியை கொள்க அப்படின்னு சொல்லி இளம்பூரணர் குறிப்பிடுறார். ஆனால் தொல்காப்பியர் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3த்துக்கும் தனியாக வரையறுத்து உரைக்கல. ஒன்லி அவர் என்ன பண்றாரு? மிடற்று பிறந்த வழியின் இசைக்கும் அப்படின்னு உயிரெழுத்துகளுக்கு சொல்லிட்டாரு. மூக்கின் வழி இசை யாப்புற தோன்றும் அப்படின்னு மெல்லின எழுத்துகளுக்கு இடப்பெறப்ப உணர்த்துறாரு. ஆனால் யகரத்திற்கு மட்டும் இடப்பெறப்ப உணர்த்துற அவரு வேற எந்த இடையின சொற்களுக்கும் சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா, யகரத்தை வைத்து இடையின மெய்களுக்கு சேர்த்து நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா இடையினம் எகர இடையினத்துல ஒண்ணுதான் எகரம், அதனால நம்ம வச்சுக்கலாம். ஆனால் வல்லின மெய்களுக்கான இடப்பிறப்பு தொல்காப்பியத்தில் எங்குமே உரைக்கப்படவில்லை. இப்ப ஒருவேளை கல்லூரி
டிஆர்பி காலேஜ் டிஆர்பியை நம்ம பிஜி டிஆர்பிக்கு தயாராகிறோம். கல்லூரி டிஆர்பிக்கு தயாராகிறவங்களும் இருப்பீங்க. இப்ப நம்ம வந்து 10 மதிப்பெண் வினாவுல தொல்காப்பியரினுடைய எழுத்திலக்கண கோட்பாடுகள்னு ஒரு தலைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. பிறப்பியல் கோட்பாடுகளை சுட்டுகன்னு சொன்னா இந்த பாயிண்ட வந்து நீங்க ஹைலைட் பண்ணும். என்ன ஹைலைட் பண்ணும்? உயிரெழுத்துகளுக்கு இடம் கொடுத்துட்டாரு, மெல்லினத்துக்கு சொல்லியிருக்காரு, வல்லினத்துக்கு எங்கேயுமே சொல்லல, இடையினத்துல எகரத்தை மட்டும் குறிப்பிட்டிருக்காரு. அப்படியே பின் பாயிண்டா நம்ம வந்து பாயிண்ட் வைஸ்ல இதை அடிக்கணும். அடுத்தது இந்த செய்தியை வல்லெழுத்துக்கு தலைவலியை கொள்க அப்படின்ற செய்தியை யாரு சொல்றா அப்படின்னா இளம்பொருணர் சொல்ற. இப்ப நம்ம வந்து எனக்கு இத சொல்ல சொல்ல நன்னூலையும் உடனே முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து மேல் எழுது. ஆனா என்னன்னா நன்னூலும் தொல்காப்பியம்னே நம்ம ஒரு 2 வகுப்பு அல்லது 3 வகுப்புகள் போட போறோம். அந்த வகுப்புகள்ல உங்களுக்கு 2த்தையும் நான் டக்கு 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 டக்குன்னு ரேட் பண்ணி கொண்டு விடுவேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தொல்காப்பியம் தெரியும், நன்னூலும் தெரியும். நன்னூலும் நம்ம முடிச்சிடுவோம். இல்லைன்னா இன்னொரு வேலை என்னன்னா நீங்களே கூட பண்ணிடலாம். வந்து நம்ம வகுப்பினுடைய நிறைவுல 2 வகுப்பையும் முடிச்சிருவோம். முடிச்சிட்டு நம்ம பேசுவோம். மேம் நாங்களே பண்ணிடுறோம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அதுதான் வெற்றி. அதுதான் பாடத்தினுடைய வெற்றி. அன்னன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட்டா அதை கொடுத்து கூட நீங்களே அதை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் உண்மையா பாடத்தினுடைய வெற்றி. சரி, தொடுதல் அப்படிங்கிறது உரல்தலை குறிக்கும். காங்க முடிஞ்சிருச்சா? நாவின் முதல் பகுதி, அன்னத்தின் முதல் பகுதி. சாஞா நாவின் இடைப்பகுதி, அன்னத்தின் இடைப்பகுதி. டானா நாவின் நுனிப்பகுதி, அன்னத்தின் நுனிப்பகுதி. சரி, இப்போ வந்து ஒரு ஒரு சில வினாக்களை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்பதான் எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையான்றது தெரியும். ஏன்னா இது இலக்கணம்ன்றதுனால நம்ம வினாக்களோட பயணிக்கலாம். நம்ம தொல்காப்பியர் வந்து உயிரெழுத்துகளை எத்தனை முயற்சிகளை குறிப்பிட்டிருக்காரு? இடம் நம்ம பார்த்துட்டோம், ஒன்னே ஒண்ணுதான். முயற்சி எத்தனையா சொல்றாரு உயிரெழுத்துகளுக்கு? நம்ம இப்பதான் பேசணும். சரி, வாயை அங்காத்தல் 1, பல்லை நாவினுடைய விளிம்பு ஒற்றுதல் 2, இதழ் குவிதல் 3. 3 முயற்சியை குறிப்பிடுறாரு. கவனம் வரும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது மெய்யெழுத்துகளினுடைய பிறப்பியல் நம்ம வந்திருக்கோம். இதுல முதல்னா முதல் அன்னத்தை உரழ்தல், சாஞா. இது ரெண்டும் இடைனா இடை அன்னத்தை உரழ்தல், ரொம்ப எளிமை. அடுத்தது டானா, இது ரெண்டும் நுனினா அன்னத்தினுடைய நுனி. இந்த நாக்கினுடைய நுனி அன்னத்தினுடைய நுனியை உரழுதல்னால பிறக்கும். பாருங்க, முதல்னா முதல் அன்னம் அப்படின்னா அந்த கடைசி க ங. இடைனா இடையன்னம்னா நடு, நுனினா ட அப்படி வந்துடுது. கடை, நடு, கடை, இடை, முதல். இந்த 3க்கும் காங்கா, சாஞா, டானா என்ன சொல்லணும்? உரழுதலால பிறக்கும்னு சொல்லணும். அப்ப நம்ம கிட்ட 6 சொற்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த உரழுதல் அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியம். இதை அடிப்படையா வச்சுதான் கேட்பாங்க. சரி, அதை முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா தத்தம் திரிபே சிறிய வெண்ப, அதுல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள்ல தோன்றும்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. த ந அன்னத்தை பல் சேர்ந்த இடத்தின் கண் நாவின் நுனி பரந்து பொருந்துவதால் தானா பிறக்கும். த ந இப்ப நம்மலாம் நுனியில போய் சேருது, இடையில போய் சேருது, கடையில போய் சேருதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்ப என்ன சொல்றாரு? அந்த நாக்கினுடைய நுனி பறந்து சென்று தொடும். அந்த ஏரியா ஃபுல்லா சொல்லி பாருங்களேன். இப்ப எல்லாம் மியூட்ல தான் இருப்பீங்க. அமைதியா அந்த வேர்டை சொல்லி பார்த்துட்டீங்கன்னா மனசுல உட்காந்துரும். அந்த நாக்கு அப்படியே ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணுது பாருங்க. அடுத்தது ரானா. இது எப்படி பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்கினுடைய நுனி மேல் நோக்கி போய் அன்னத்தை பொருந்தி நடக்கும். ரா நா. ஓகேவா? அனரி நுனினா அன்னம் ஒற்ற, அந்த இடத்துல ஒற்றும். ரஹான் நஹான் ஆயிரண்டும் பிறக்கும். இது ஒற்றுதல். ரானான்னா ஒற்றணும். அடுத்தது ர ழ. இதேதான்.
இந்த நாவினுடைய நுனி மேல் நோக்கி சென்று அன்னத்தை தடவணும். தடவணும்னா வருடணும். இந்த 2 வேர்ட்ல எது போட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடணும். அப்போ ரானா 2ம் நுனினா அன்னம் தான். ஆனா ஒற்றுவதால் ரானாவும் வருடுவதால் மீன்ஸ் தடவுவதால் ராழாவும் பெறும். இதான் இது 2 தான் நுட்பம். நம்ம ஏற்கனவே காங்கா சாஞா டானா 3த்துக்கும் கடைனா நுனினா மன்னிக்கணும் இடைனா நுனினா 3ம் பார்த்தோம். இப்போ டானாவுக்கு முழுமையா பறந்து சென்று அந்த மேல் அன்னத்தை பொருந்தணும்னு பார்த்தோம். ர ந 2ம் ஒற்றினால் பிறக்கும். எதுவும் ஒற்றணும்? நுனினா அன்னத்தை ஒற்றணும். மேல் நோக்கி சென்று அன்னத்தை ஒற்றணும். அதே நுனினா மேல் நோக்கி சென்று தடவினால் ராவும் லாவும் பிறக்கும். எவ்வளோ ஒரு நுட்பமா எழுதியிருக்காரு பாருங்க. அடுத்தது ர ல இடையின ரகரமும் சாதாரண லகரமும். இது எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்னா அன்னத்தை ஒற்றுவதால் லகரம் பிறக்கும். அதாவது முதல்னா அந்த மேல் அன்னம் இத ஒற்றணும். அடுத்தது முதல்னா அன்னத்தை தடவணும். தடவனா லா பிறக்கும். ஒற்றினால் சாதாரண லகரம் பல். தடவினால் லா. கொஞ்சம் அப்படியே அந்த நாக்க மடக்கி பேசணும். லா பள்ளி அள்ளி கள்ளி அந்த லா லேசா அது அப்படியே. இப்போ இதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மொழி ஆளுமை தன்மை அந்த பேசுற முறையே மாறிடும். ஒருத்தவங்க பேசும்போது தமிழ் ரொம்ப அழகா நீங்க உச்சரிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உண்மையாலுமே தொல்காப்பியரினுடைய அல்லது நன்னூலாரினுடைய பிறப்பியல் கோட்பாடுகளை அவங்கள அறியாமலே அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு அர்த்தம். இப்படி பண்றவங்களாலதான் அந்த மொழியை சிறப்பாக ஆள முடியும். இப்ப இந்த ஆள அப்படிங்கிற சொல் அந்த நாக்கு மடிஞ்சு வருடணும் மேல் அன்னத்தை. அவர் சொல்றாரு பாருங்க, அன்னத்தை தடவணும். அப்படி தடவும் பொழுதுதான் லகரம் பிறக்கும். அடுத்தது என்ன சொல்றாரு? லாலா 2 முடிச்சிட்டாரா? இப்ப அடுத்தது பா மா 2க்கும் வராரு. இந்த பா மா 2ம் உதடுகள் தம்முள் இணைவதால வரும். இத இதழ் உயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதழ் மெய்கள். இந்த ப மா ரா லா பார்த்துட்டோம், லா லா பார்த்துட்டோம், ப ம பார்க்கிறோம். முடிச்சிட்டோம் அதையும். இப்போ இன்னும் மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஆளுதான். யார் அவரு? வா. மேற்பல்லும் கீழ் உதடும் இணைவதால் வகாரம் பிறக்கும். முடிஞ்சு போச்சு. பல்லிதழ் இணைய வகாரம் பிறக்கும் அப்படின்னு முடிச்சிட்டாரு அவரு. சரி, இப்போ தொல்காப்பியத்துல பிறப்பியல்ல மெய்யெழுத்துகள் 18 பிறப்பை பத்தி அவர் குறிப்பிடுறாரு. அத மீண்டும் ஒரு முறை நம்ம பார்த்துட்டு அடுத்த செய்திக்கு போவோம். பாருங்க, ககார ஞகாரம் முதல்னா முதல் அன்னம். சகார ஞகாரம் இடைனா அந்த இடை அன்னம். தகார நகாரம் நுனினா நுனி அன்னம். முடிஞ்சு போச்சா? அடுத்தது தா நாக்கு வராரு. அந்த நாக்கினுடைய பகுதி முழுமையா பறந்து தொடணும்னு நினைக்கிறாரு. அடுத்தது ரானா. இந்த 2ம் நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்தை போய் ஒற்றணும். சும்மா லேசா டச் பண்ணா போதும் ரானா வந்துரும். அடுத்தது ரா லா. இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, அதே நுனினா அதே மேலன்னத்தை போய் வருடணும். ரா ழா முடிஞ்சிச்சு. அடுத்தது லா லா, அதாவது பொது லகரமும் சாதாரண லகரமும். இது என்ன பண்ணணும்? முதல்னா முதல் அன்னத்தை ஒற்றுவதால் லகரமும், முதல்னா முதல் அன்னத்தை தடவுவதால் லகரமும் பிறக்கும். அதையும் முடிச்சிட்டாரா? அடுத்தது பாமா. உதடுகள் 2ம் தன்னைத்தானே இணைந்தும் 2 இதழ்களும் ஒற்றணும். பா அப்படி இணையணும், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்ள போகணும். அப்படி போகும் பொழுது பாமா பிறக்கும். அடுத்தது வா. மேற்பல் கீழ் உதடு 2ம் இணைவதால் வகாரம் பிறக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்படி இது எல்லாம் வாவ முடிச்சிட்டாரா? அடுத்தது யா.
நான் பாருங்க அத சொல்லவே இல்ல. இந்த யா எப்படி பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னத்தை நா சேரும் பொழுது, உந்தியிலிருந்து தோன்றுகின்ற காற்று மிடற்றின் வழியாக பொருந்தி எழும். இப்படி இந்த மாதிரி எழறதுனால யகரம் பிறக்குது அப்படின்னு சொல்றார். ஈயா. இப்போ இந்த யகர மெய்யில நன்னூலாரும், தொல்காப்பியரும் வேறுபடுறாங்க. அந்த செய்திய வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி. இப்போ இந்த யாவுக்கு மட்டும் தான் இவர் வந்து தனி இடத்தையும் குறிப்பிட்டிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலா ஒரே லைன்ல நம்ம பிறப்பியல் செய்திகள நம்ம பார்க்கிறோம். எழுத்துகள், தலை, மிடறு, நெஞ்சு, மூக்கு. இந்த 4 இடங்கள்ல மன் பொருந்தும். எந்தெந்த உறுப்புகள் வழியா வெளியில வரும்? பல், இதழ், நாக்கு, அன்னம். இந்த உறுப்புகளின் முயற்சி வழியா வேறுபட்டு வேற 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 எழுத்துகளாக பிறக்குது. இந்த முயற்சிகள் எல்லாம் உள்ளே மிகச்சிறிய வேறுபாடுகளை கொண்டுள்ளன அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுறார். சரி, இதுவரையிலும் நம்ம சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருக்குதா? அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அல்லது ஏதாவது மாறி நான் சொல்லியிருக்கேனா? இருந்தா நீங்க குறிப்பிடலாம். செய்திய கூட அனுப்பலாம். ஓகே. எப்போதும் போல உங்களுடைய மௌனத்தை நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சம்மதமா நானே எடுத்துக்கிறேன். அடுத்ததா நம்ம போயிடலாம். இப்போ உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள் 2ம் முடிச்சுட்டாரு. அடுத்ததா எங்க போறாருன்னா, சார்பெழுத்துகளுக்கு இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புகளை அடுத்ததா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அத கடைசியா சேர்த்துடுறார். என்ன சொல்றாருன்னா, தனித்து இயங்கக்கூடிய இயல்பு இல்லாத வேறு பிற எழுத்துக்களை உடைய இந்த சார்பெழுத்துகளுக்கு என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்தமக்குரிய சிறப்பு. அதாவது இப்போ சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒன்றும் ஸ்பெஷலான எழுத்துக்கள் எதுவும் கிடையாது. ஆயுதம், குற்றியலுகரம், குற்றியலுகரம் இந்த 3ம் அந்த குற்றியலுகரம், குற்றியலுகரம் எல்லாமே முதல் எழுத்துகள் தான். அது தனியா இயங்காதே தவிர முதல் எழுத்துகள்ல இருக்கிறது தான் இது. அது எங்கெல்லாம் பிறக்குதோ அங்கெல்லாம் இது வரும். இப்போ ஆயுத எழுத்து மட்டும் அதுல இல்ல. அதனால அதுக்கு மட்டும் தனியா ஒரு வார்த்தை போட்டுறாரு. என்ன போட்டுறாருன்னா, நெஞ்சு, அதாவது மார்பில் இருந்து எழக்கூடிய வழியினால, காற்றினால பிறக்கும் அப்படின்னு முடிச்சிடுறாரு. ஓகேவா? இப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு அழகான அட்டவணைய தயார் பண்ணிடலாம். இந்த அட்டவணைய நீங்க பார்த்தீங்கன்னாலே, பிறப்பியல் செய்திகள் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாயிடும். ஆனா நிச்சயமா நன்னூலில் இருந்தோ, தொல்காப்பியத்தில் இருந்தோ, அதாவது முதல்ல வந்து முன்னாடி இருந்த பிஜிடிஆர்பிலலாம் வந்து தொல்காப்பியத்துக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. ஆனால் இந்த தடவ ஏற்படுத்தியிருக்கிற சிலபஸ்ல வந்து ஒரு கல்லூரி டிஆர்பியினுடைய ஒரு சுருக்கமா அத நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான். எல்லா தலைப்புகளையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரியா சொல்லணும்னா, கல்லூரியில இல்லாத ஒரு 3 தலைப்புகள் அதுல புதுசா இருக்கிறதையும் நான் பார்த்தேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த கல்லூரி டிஆர்பிக்கு நிகரான இப்போ டிஎன்பிஎஸ்சி 4த் குரூப் அப்படிங்கிறது வெறும் 10ஆம் வகுப்பினை அடிப்படையாகக் கொண்ட தேர்வு. அதிலேயே அவ்வளோ கடினமான வினாக்களை கேட்கும் பொழுது, நம்மளுக்கும் வினாக்களை நாமளும் கடினமா தான் எதிர்நோக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி மாத்தி கேட்டாலும், புரிதல் இருந்தா மட்டும் தான் நம்மளால அந்த வினாவை ரொம்ப இலகுவா எதிர்கொள்ள முடியும். அந்த புரிதல் வேணும் அப்படின்னா, எது ஒண்ணையுமே இன்னைக்கு அதனால தான் நம்ம வாகை அகாடமி என்ன பண்ணுது அப்படின்னா, அன்று மாலையே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் குடுக்குறோம். தயவு செஞ்சு நம்ம வகுப்புல இருக்கிற நம்முடைய தோழர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு குடுக்குற அசைன்மென்ட்ட ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அன்னைக்கே முடிச்சு அனுப்பி வைங்க. இப்ப நான் வந்து இதுல உங்களுக்கு மேற்பல்லும் கீழ்ப்பல்லும் இயைந்து வகரம் பிறக்கும். யா வந்து உந்தியில் இருந்த காற்றில் எழுந்த காற்றின் வழியாக பிறக்கும்னு ஹிண்ட் நான் குடுத்துட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இத
அட்டவணையாக மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுதுதான் முதல்ல உங்களுக்கு புரிதல் வரும். இப்ப வகுப்புல ஒரு தடவ கேட்டீங்க. இது வந்து உங்களுக்கு எவ்ளோ மன நிறைவா இருக்கும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுக்கு புரியும். திரும்ப கேட்டா உங்களால சொல்ல முடியாது. அந்த லெவல்ல தான் இப்ப இருக்கீங்க. இந்த 60%ன்றது எப்போ 100% ரீச் ஆகும் அப்படின்னா, இன்று மாலையே இந்த பிறப்பியல் செய்திகளுக்கு நீங்க உட்காரணும். உட்கார்ந்தீங்கன்னா, சரியா திட்டமிடுங்க. ஒரு 20லிருந்து 30 நிமிடங்கள்ன்றது என்ன பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம். ஒரு 20 நிமிடங்கள் இதுக்கு நேரம் செலவு பண்ணீங்கன்னா, மீண்டும் இத ஒரு வாசிப்புக்கு கொண்டு போயிடலாம். அந்த வாசிப்புக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா, அட்டவணைய தயார்படுத்திடலாம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்க ஒரே ஒரு முறை எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் செலவு பண்ண வேண்டிய அடுத்தது அ புணர்ச்சிக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம். பாருங்க நம்ம வந்து அம் இதுல வந்து புணர்ச்சி பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த புணரியல் பகுதியில என்ன சொல்றாங்க? ரொம்ப எளிமையா நம்ம அத பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்னா, புணர்ச்சி வந்து 2 வகையா இவர் வந்து குறிப்பிடுறார். என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு, விகாரம். அ இந்த ஒரு புணர்ச்சி அப்படிங்கிறது இயல்பாகவும் நடக்கும். விகாரத்தோடும் மாறி நடக்கும். அந்த விகாரம்ன்றது என்னது? இயல்பு அல்லாதது விகாரம். விகாரம்னா என்ன? இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று திரிதலாக வேறு ஒரு வகையா மாறுறத நம்ம விகாரம்னு சொல்லுவோம். அந்த விகாரத்த நம்ம வந்து 3 வகையா குறிப்பிடுவோம். என்ன 3 வகை? தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் அப்படின்னா புதிய எழுத்து தோன்றணும். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறணும். கெடுதல் அப்படின்னா ஒரு எழுத்து இல்லாமல் போயிடணும். இந்த 3 வகையாக விகாரம் இயங்கும். சரி. இப்போ மொழி இறுதி மெய்கள் எல்லாம் புள்ளியோடு இணையும். இப்ப இவர் வந்து இந்த புணரியல் செய்திகள சொல்லிக்கிட்டே வரார். குற்றிய லுகரமும் புள்ளி ஈறு போல உயிர் ஏற இடம் கொடுத்து நிற்கும். சரி. புணர்ச்சிக்கு எவையெல்லாம் இருக்கும்? உயிரெழுத்துகளோடு உயிரெழுத்துகள் இணையும். உயிரெழுத்துகளோடு மெய்யெழுத்துகள் இணையும். மெய்யோடு உயிர் இணையும். மெய்யோடு மெய் இணையும். இந்த சொற்கள் அமையும் விதத்த அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்ப இத வந்து ஒரு எடுத்துக்காட்டின் மூலமா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து ம் அழகு இப்ப வந்து உயிரெழுத்தோடு உயிரெழுத்து இணைதல். இப்ப பாருங்க ஒரு சொல் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அழகுன்னு ஒரு சொல், ஆடைன்னு ஒரு சொல். இப்ப அழகு அப்படின்ற அந்த கூவ பிரிச்சீங்கன்னா, இக்கு பிளஸ் உ. அப்ப இறுதி எழுத்து உயிரெழுத்து. ஆடை அப்படிங்கிறது மெய்யெழுத்து. மன்னிக்கணும் உயிரெழுத்து. அப்ப உயிரோடு உயிர் இணைதல். அழகு ஆடை. இது வந்து இயல்பு புணர்ச்சி. இதுல எந்த மாற்றமும் நடக்கல. இது உயிரோடு உயிர். அடுத்தது உயிரோடு மெய் இணைதல். அழகு பையன். பையன் அப்படிங்கிற சொல் இணையும் பொழுது, அங்க வந்து இப்பு பிளஸ் ஐ. அப்ப முதல் எழுத்து என்னது? மெய். அடுத்தது மெய் பிளஸ் உயிர். இப்ப நூல் கூட்டல் ஆடைன்னு ஒரு சொல் வருதுன்னு வைங்க. இங்க இறுதி எழுத்தாக இருக்கக்கூடியது மெய்யெழுத்து. வறுமொழியில் வரக்கூடிய எழுத்து உயிரெழுத்து. அப்போ அந்த இல்லும், ஆகாரமும் இது வந்து நிற்கக்கூடிய எழுத்து மெய்யெழுத்து, வரக்கூடிய எழுத்து உயிரெழுத்து. அடுத்தது மெய் பிளஸ் மெய். நூல் ஆடைக்கு பதிலா வேறு ஒரு மெய்யெழுத்தை நூல் ஏ இல்ல ஏனி வந்து உயிரெழுத்து வரும். அதோட மெய்யெழுத்து நூல் கல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நூல் அப்படிங்கிறது இல்ல முடிஞ்சிருக்கு. கல் அப்படிங்கிறதுல இக்கு வந்து மெய்யெழுத்து. அப்போ மெய் பிளஸ் மெய். இந்த 4 வகையாக சொற்கள் இணைதல் நடக்கும் அப்படின்னு முதல் கோட்பாட்ட அவர் குறிப்பிடுறார். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? புணர்ச்சி அப்படிங்கிறது 2 வகையாக நடக்கும். ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சின்னு குறிப்பிடுறார். அடுத்தது என்ன சொல்றாரு? ஒரு புணர்ச்சிக்கு உரிய 2 மொழிகளின் இயல்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, உயிரோடு உயிர் இணையும், உயிரோடு மெய் இணையும், மெய்யோடு உயிர் இணையும், மெய்யோடு மெய் இணையும் அப்படின்னு சொல்றாரு. சரி. புணர்ச்சி இயல்பு 4 வகையாக இருக்கும். சரி. என்னென்ன? நிலைமொழி வறுமொழியில
பெயர் சொல்லோடு பெயர் சொல்லும். அடுத்தது பெயர் சொல்லோடு வினை சொல்லும். முதல்ல சொன்னது 4 வகை. அந்த 4 வகை என்ன சொல்றாருன்னா, எந்த எழுத்து அப்படின்னு எழுத்தை குறிப்பிடுறார். உயிரா மெய்யா அப்படின்னு குறிப்பிடுறார். இப்ப மறுபடியும் புணர்ச்சிக்கு இன்னொரு இயல்பை சொல்றாரு. அது என்ன இயல்பு சொல்றாருன்னா, எழுத்தினுடைய தன்மை அது என்ன பொருண்மையில இருக்கு, பெயரா வினையா அப்படின்னு குறிப்பிடுறார். பாருங்க, பெயர் சொல்லோடு பெயர் சொல்லும், பெயர் சொல்லோடு வினை சொல்லும், வினை பெயர் வினை வினை. இப்ப இது உங்களுக்கு எளிமையா தெரியும். பாருங்க, சாத்தன் கை, இது பெயர், கையும் பெயர். இப்படி சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரும்னு குறிப்பிடுறார். அடுத்தது சாத்தன் உண்டான், பெயர் சொல்லோடு வினை. சாத்தன் அப்படிங்கிறது பெயர், உண்டான் அப்படிங்கிறது வினை. வந்தான் சாத்தன், வந்தான் அப்படிங்கிறது வினை, சாத்தன் அப்படிங்கிறது பெயர். வந்தான் போயினான், வினை வினை. வந்தான் அப்படிங்கிறது வினை, போயினான் அப்படிங்கிறது வினை. இப்போ 2 விதமான இயல்புகளை அவர் நமக்கு குறிப்பிட்டுட்டார். ஒண்ணு உயிர் உயிர், உயிர் மெய், மெய் உயிர், மெய் மெய். அடுத்தது என்ன சொல்றாரு, பொருண்மை அடிப்படையில 4 வகைன்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு நம்ம தெளிவா பிரிச்சு இந்த மாதிரி புரிஞ்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வினா எழுப்புறாங்க, தொல்காப்பியர் இந்த புணர்ச்சியில எந்தெந்த வகையில மொழிகளின் இயல்பை குறிப்பிடுறாரு, எந்தெந்த வகையில மொழி ஒன்றோடு ஒன்று இணையுது அப்படின்னு கேட்டா நம்ம தெளிவா என்ன எழுதலாம், பொருண்மை அடிப்படையில இந்த பெயர் வினைன்னு வரும், எழுத்துகளின் அடிப்படையில உயிரும் உயிரும், உயிரும் மெய்யும், மெய்யும் உயிரும்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்ப கூடவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்குரிய நூற்பாக்களை ஒரு முறை வாசிச்சுக்கணும். இப்போ என்னால நம்ம கல்லூரி வகுப்பா இருக்கு அப்படின்னா நம்ம நிதானமா வரிக்கு வரி கொண்டு போகலாம். ஆனால் இங்க இதற்கு நேரம் நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிலபஸை கவர் பண்றது ரொம்ப கஷ்டம், பயிற்சி எடுக்கிறது கஷ்டம். அதனாலதான் ஒரு முறை நீங்க அந்த நூற்பாவை வாசிச்சுட்டு இந்த செய்திகளை உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா, எப்படி நூற்பா வழியா கேட்டாலும் நம்மளால விடை சொல்ல முடியும், இதன் வழியாக கேட்டாலும் நம்மளால எளிமையா என்ன பண்ணிடலாம், அதற்கான விடையை சொல்லிடலாம். சரி, இப்ப இந்த செய்தியை நீங்க முழுமையா உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த செய்திக்கு நம்ம போறோம். என்ன போறோம், மெய் பிரிதாதல், மிகுதல், குன்றுதல். நான் ஏற்கனவே இது சொல்லிட்டேன், விகாரத்தை பத்தி பேசுறாரு, இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நிலைமொழியாக வரக்கூடிய சொல்லும் அதனை குறித்து வரக்கூடிய சொல்லும் உணர்வதில்லாமல் ஒரு சொல் அடையெடுத்து வந்தாலும் அல்லது 2 சொற்கள் அடையெடுத்து வந்தாலும் அவையும் புணர்ச்சிக்குரியது. இப்ப என்ன சொன்னாரு, முதல்ல உயிரெழுத்துகள் மெய் எழுத்துகள் சொன்னாரா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு, பெயர் சொல் வினை சொல் சொல்றாரா. இப்ப என்ன சொல்றாரு, அடைமொழியா ஒரு சொல் வந்தா புணருமா, கண்டிப்பா புணரும். அது என்ன அடைமொழி, இது பாருங்க. இப்ப தமிழ், இது ஒரு சொல், செந்தமிழ் அடைமொழி. இப்ப செந்தமிழ்ங்கிற சொல் புணருமா, ஏன்னா அடைமொழியோட வந்திருக்குல்ல, புணரும். செந்தமிழ் பாடி, செந்தமிழில் உரைத்தான், இது அடைமொழியோடு ஒரு சொல் நிலைமொழியில் நிற்றல், பாடினான் இயல்பா புணர்ந்துருச்சு. சரி, ரைட்டு. அடுத்தது நிலைமொழியில ஒரு சொல் அடைமொழியோடு இருக்குது, வருமொழியிலையும் அடைமொழியோட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 சொற்களும் புணருமா, செந்தமிழை செங்கோதை ஓதினாள் அப்படி வருமா, வரும். இங்கேயும் அடைமொழி இருக்கலாம், வருமொழியிலையும் அடைமொழி இருக்கலாம்னு அவர் சொல்றாரு. எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போறோம். புணர்ச்சி புணரும் பொழுது வேற்றுமை வருது, வேற்றுமைகள் வந்தால் புணருமா, கண்டிப்பாக வேற்றுமை உருபுகள் வரும் பொழுதும் சொற்கள் புணரும். சரி, அப்ப வேற்றுமை உருபு வந்தா மட்டும்தான் புணருமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வேற்றுமை உருபுகள் வந்தாலும் புணரும், அல் வழியிலும் புணரும். அது என்ன மேம் அல் வழி, வேற்றுமை அல்லாத வழி, அதான் அல்வழி. வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி, வேற்றுமை அல்லாத புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி. அப்போ ஒரு சொல் ஏற்கனவே நம்ம சொன்னதை அப்படியே ஒரு ரீகால் பண்ணிடுவோம். உயிர் மெய் அப்படின்னு அந்த எழுத்தின் அடிப்படையிலையும், அடுத்தது என்ன சொல்லியிருந்தாரு, பெயர்ச்சொல் வினைச்சொல்னு பொருண்மை அடிப்படையிலையும்,
அடுத்தது என்ன சொல்லியிருந்தாரு? அடைமொழியின் அடிப்படையிலையும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? 3 வகையான புணர்ச்சி திரிபுகளோடவும் ஒவ்வொரு சொற்களும் புணர்தல், இயல்பு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. சரி. இப்போ வேற்றுமைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வேற்றுமையில எவையெல்லாம் எவ்வாறு புணரும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாருன்னா, அ இத இத நம்ம டச் பண்ணோம்னா நமக்கு வந்து நீண்ட நேரம் ஆகும். ஒண்ணொன்னா நம்ம சொல்லிட்டு போறது. இன்னொன்னு ஆல்ரெடி நம்ம நெறைய விஷயங்கள இன்னைக்கு பார்த்துட்டதுனால, இன்னும் 5 நிமிடங்கள் மீதம் இருக்கிறதுனாலயும், இந்த வகுப்பை இத்தோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த மீதி இருக்கிற 6 நிமிடங்கள்ல, நீங்க உங்களுடைய அம் சந்தேகங்களையோ, அல்லது ஏதாவது பகிரணும்னு நெனச்சாலும் நம்ம பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துட்டு இத்தோட நம்ப விடைபெற்றுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த வினாவ அப்படியே இந்த பிடிஎஃப்ப நான் அனுப்பிச்சு விடுறேன். இந்த பிடிஎஃப்ல நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்ட்டேன். நான் குடுத்திருக்கிறது எல்லாமே ஹிண்ட். நீங்க எனக்கு என்ன செய்யணும் அப்டின்னா, அந்த ஹிண்ட்ல அதற்கான விடைகளையும், சான்றுகளையும் எழுதி அனுப்புனீங்கன்னா எனக்கு போதும். அந்த செய்தியோட நான் என்னுடைய வகுப்பு நிறைவு செஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க பேசலாம். இது உங்களுக்கான நேரம். கார்த்திகேயன் சார். வணக்கம் மேடம். என்னங்க சார் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ஒண்ணும் ஏற்கனவே படிச்சதுனால ஓரளவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க மேடம். தெளிவா இருந்தது. தெளிவா இருந்துச்சுங்க மேடம். ஓகே, ஓகே. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நாங்க ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இன்னைக்கு அனுப்புறோம். எனக்கு கொஞ்சம் அது ஃபில் பண்ணி அனுப்புங்க. சரிங்க. ஓகே, ஓகே. வேற வேளாங்கண்ணி மேம், கனிமொழி மேம், இன்ஃபினிக்ஸ்ன்னு ஒரு இதுல யாரோ வந்திருக்கீங்க. 1, 2, 3, 4, 5, 6ல ஒருத்தவங்க வந்திருக்கீங்க. நீங்களும் உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். அல்லது வினாக்களை எழுப்பலாம். இது உங்களுக்கான நேரம். கார்த்திகேயன் சார் உங்க நண்பர்களா? இவங்கள்ல யாராவது? இல்லைங்க மேடம். சரி. நியூ டு மீ ஒன்லி மேடம். சரி, சரி, சரி. சரி, மகிழ்ச்சி. ஆம், நீங்க எப்போதும் போல அமைதியா இருக்கனால நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த வகுப்பு வந்து புரிதலோட இருந்ததுன்னு எடுத்துக்கிறேன். என்றாலும் கூட, நம்ம இதுல வந்து நான் பின்னூட்ட படிவம் அனுப்புறேன் இன்னைக்கு. ஏன்னா, வீட்ல குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கலாம், பெரியவங்க தூங்கிட்டு இருக்கலாம். நம்ம வந்து விடிய காத்தால நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நம்மலாம் திட்டமிட்டு பயணப்படுறோம். இந்த காரணங்களால கூட உங்களால பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த பின்னூட்டம் என்பது அ மேனேஜ்மென்ட் என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, மிக முக்கியம். நீங்க வந்து அத வலியுறுத்தி சொல்லுங்க அப்டிங்கிற மாதிரி அவங்க எனக்கு சொன்னாங்க. அதனால பின்னூட்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்ன பண்றேன் அப்டிங்கிறது என்னுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம வகுப்புல இருக்க தோழர்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா புரியணும் அப்டிங்கிறது தான். அதனால உங்களுக்கு தெரியாதுங்கிறது அர்த்தம் இல்ல. நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அவ்வளோதான். அப்படி நம்ம பகிரும் பொழுது, அந்த புரிதல் ரொம்ப எளிமையா இருக்கு. நம்மளால பண்ண முடியுது அப்படிங்கிற பதில் உங்கள்ட்ட இருந்து வருது. அப்படி வரலன்னா, என்ன பண்ணா இன்னும் பெட்டரா குடுக்க முடியும் அப்படின்னு நாங்க எங்கள மேம்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய பின்னூட்டம் உதவும். அந்த அடிப்படையில உங்களோட பின்னூட்டத்த நாங்க ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தியும் நான் இந்த நேரத்துல பகிர விரும்புறேன். உங்களோட நண்பர்கள் எப்பவும் சொல்றது தான். நான் நேற்று சொன்ன அதே செய்தி தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம டெமோ கிளாஸ் தான் போட்டிருக்கோம். வகுப்புக்கு அவங்க வரட்டும். வகுப்புகளை பார்க்கட்டும். அந்த மாரிலாம் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் அட்மிஷன்ஸ் நெறைய வந்ததுன்னா, நமக்கு இந்த புக்கா போட்டு பிடிஎஃப் வடிவத்துல இதுல அனுப்புறத விட நெறைய புத்தகங்கள் தயார் பண்ணி உங்களுக்கு அத விலையில்லாமலே வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க மேனேஜ்மென்ட்ல. அதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் அட்மிஷன்ஸ் நெறைய இருந்ததுன்னா, எல்லாருக்குமே கூட நம்மளால விலை இல்லாமல் வழங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வருவோம். அம் முன்னாடியே நம்ம அந்த புத்தகங்களை அவங்களுக்கு குடுக்குற ஒரு தன்மையும் நமக்கு ஏற்படும். அதனால உங்க நண்பர்கள அறிமுகப்படுத்துங்க. அம் இவங்க கோஆர்டினேட்டர் உங்கள்ட்ட பேசியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க பேசும்பொழுது இந்த செய்தியும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்களோட நண்பர்கள நீங்க கல்லூரியில நம்ம இதுல இணைச்சு விட்டீங்கன்னா, அதற்கான ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு உடனே உங்களோட அம் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் அப்படிங்கிற செய்தியையும் மேனேஜ்மெண்ட் வந்து வலியுறுத்த சொன்னாங்க. ஏன்னா அட்மிஷன்ஸ் இருந்தா தான் இந்த தேர் வந்து நகரும். அதன் அடிப்படையில அந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு, இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, என்ன கனவுகளோட நீங்கெல்லாம் இதுல வந்து இணைஞ்சிருக்கீங்களோ, அந்த கனவுகள் நிச்சயம் வெற்றி அடையும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடையும், நாமெல்லாம் வாகை சூடுவதற்காக தான் வாகையில இணைந்திருக்கோம் அப்படிங்கிற மந்திரத்தோடையும்,
இன்றைய வகுப்பை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி அனைவருக்கும். நன்றி மேடம். நன்றி மேம்.